ராமநாதபுரம் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற சிஐடியு தொழிற்சங்கத்தினரை போலீசார் தடுத்தபோது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், வணக்கம். தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட என்ன காரணம்? மேலும் விவரம். வணக்கம். நாடு முழுவதும் தொழிலாளர் விரோத போக்கு, அதுபோல விவசாயிகள் விரோத போக்கை கண்டித்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல கட்டங்களாக போராட்டமானது நடைபெற்று வருது. குறிப்பாக எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் இணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழலில் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக ஏற்கனவே அந்த தொழிற்சங்கத்திலே அறிவித்திருந்தனர். அந்த போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அந்த தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தனர். தோமுசா மற்றும் சிஐடி, ஏஐடியூசி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் தனித்தனியாக போராட்டம் நடத்தியிருந்த சூழலில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் அந்த சிஐடியு தொழிற்சங்கத்தினரும் கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளை கடந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்து வேலில் அழைத்து சென்றிருக்கின்றனர். ராமநாதபுரம் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அந்த சிஐடி, ஏஐடிசி தொழிற்சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.